கண்டிப்பாக ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. எப்படி இப்போ நான் சொன்ன அந்த பாதம் உங்களுடைய கேரக்டர் அப்படியோ, உங்களுடைய லக்னாதிபதி உங்களோட கேரக்டர், உங்களுடைய லக்னாதிபதி உங்களோட கேரக்டர். அப்போது நீங்கள் எந்த லக்னத்தில் வேணால் போகிறங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. எவர் ஒருவருக்கு லக்னாதிபதி லக்னத்தில் இருக்குது, எப்படி இருந்தாலும் லக்னாதிபதி 12 பாவத்தில் தான் இருக்கணும். அப்போ அவருடைய இன்னொரு குணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கிறதோ, தன்னம்பிக்கை, தான் என்னால் முடியும், தன்னம்பிக்கை ஜாஸ்தி, என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்தி இருக்கும். இவங்க எப்பவுமே இவங்களை யாரும் குறை சொல்றது பிடிக்கவே பிடிக்காது. குறை சொல்லலாம் போடான்ட்டு போயிடுவாங்க, அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க. குறை சொல்வது பிடிக்காது. சுயம்பாக முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் ஜாஸ்தி கொண்டவங்க. நாமளே உழைச்சி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு தனி மனித அடையாளத்தை நாம் காட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். நல்ல புகழ், நல்ல பெருமை, நல்ல ஒரு தலைமை நமக்கு கிடைக்கும், தலைமையோடு நாம் இருக்கணும், யாருக்கு அடிபணியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. யாருக்கு முக்கியமாக இவங்களும் கூல கும்பிடு போடணும்னு நினைக்க மாட்டாங்க. சொந்த முயற்சியில் ஜெயிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம எப்படியாச்சும் நாம யாரு அப்படிங்கிறத உலகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. யார் விஷயத்திலும் தலையிட மாட்டாங்க. தனிமையை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தனிமையை விரும்பக்கூடிய நபர்கள் அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள யாரும் டிஸ்டர்ப் பண்ணி, இவங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படியே வீட்டுக்குள்ளேயே விட்டுரும். அதுவும் முக்கியமாக தனிமை, ஒரு அறையில் தனியாக உள்ளே விட்டுட்டிங்கன்னா இவங்க மாதிரி சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. தனிமையாக சிங்கிளாக அருமையாக சந்தோஷப்படணுங்கிற ஆசை நிறையா இருக்கும். அப்போ இந்த கேட்டகரிஸ் எல்லாம் லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கும். யாருக்கு லக்னாதிபதி லக்னத்தில் இருக்குங்க? யாருக்கு லக்னாதிபதி லக்னத்தில் இருக்குங்க? யார்? அவர்களே இல்லை, விட்டுருங்க, அது வேற ஒருத்தருக்கு, இதை யாருன்னு பார்த்துக்கலாம் அப்புறம். அடுத்து லக்னாதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பவங்க. கேரக்டர்ஸ் அவ்வளோதான், 2 விஷயத்துலேயே கேரக்டர் முடிஞ்சு போச்சு. ஏன்னா வடிவேல்ஸ் காமெடியில் சொல்லுவாங்க, முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி. கேரக்டர்ஸ் இதுக்கு தவிர வேற எங்கேயும் இருக்கிறது போகிறது கிடையாது. லக்னாதிபதி 2ல் இருக்கிறவங்க, அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே சாப்பாட்டு பிரியர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாப்பாட்டு பிரியர்கள். சாப்பாடு தரமாக இருக்கணும். அது எப்படின்னா தரமாக டேஸ்ட்டாக இருக்கணும். சாப்பாடு அப்படிங்கிறது என்ன சொல்கிறேங்க, இந்த அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அதுவும் அவங்க அப்படி இதை ஒரு சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டாலும் பெரிய ஹோட்டல் சாப்பாடு தரமாக இருக்கணும். சாப்பாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். சாப்பிட்டு பசிச்ச நேரத்துக்கு சாப்பிட்றணும். இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பசிக்கும் போது சாப்பாடு வயிற்றுக்கு காசு சாப்பிடுங்க டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சாப்பாட்டு பிரியர்கள். அதே மாதிரி குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை கொண்டவங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்கள், குடும்பத்தை பற்றியே சிந்தனை செய்து கொண்டு இருப்பவர்கள், சாப்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பவர்கள். எப்பவுமே அவங்கள்ட்ட ஏதோடு நீங்கள் பேசிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அன்றாட நடக்கக்கூடிய விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும். டெய்லி அவங்களோட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த வரும். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க சில பேர் பியூட்டி பார்லர் அது சம்மந்தமாகவும் இருப்பாங்க. ஒரு சில பேர் இல்லைனாலும் ஒரு முகத்தை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். சும்மா ஒரு நல்லா உதச்சி, சில பேர் செயற்கையாக போனோம்னு சொன்னோம்னா பியூட்டி பார்லருக்கு போய் பண்ணுறாங்க. சில பேர் அந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது முகத்துக்கு, அந்த பழைய விஷயங்கள் யூஸ் பண்ணணும். இது மேலையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பாசம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த கேட்டகிரி லக்னாதிபதி 2ல் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ இதில் எதுலேயும் ஒன்று தான் அவங்க அடிக்டாக இருப்பாங்க. இதில் யார் சார் இருக்கிறீங்க? லக்னாதிபதி 2ல், லக்னாதிபதி 2ல் சத்தத்தை காணும். சரி, ஓகே. சரிங்க. அடுத்து இப்போ லக்னாதிபதி 2க்கு போயிட்டோம். அடுத்து லக்னாதிபதி 3ல். லக்னாதிபதி 3ல் இருப்பவர்கள் எப்பொழுதும் முயற்சியை அதிகம் விரும்புபவர்கள். எப்படிங்க? ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பயணம் செய்வதில் விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள். நிறையா சிறுதூர பயணம் செய்கிறதுல விருப்பமுடையவர்களாக இருப்பாங்க. எழுதுறது எப்பவுமே ஏதாவது ஒன்று எழுதுறது, நோட் பண்ணிகிட்டே இருக்கிறது, எழுதுறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்கறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு பிடித்த குணாதிசயத்தில் ஒன்றா இருக்கும். அப்போ இந்த 4 கேட்டகரிஸில் அவங்க ஒரு கேட்டகரி. சில பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, சினிமா பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்டாக இருப்பாங்க. அப்போ இந்த 5 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் லக்னாதிபதி 3ல் இருப்பவர்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்கும். யாருங்க சார் இருக்கு? சொல்லுங்கய்யா.
அடிக்கடி ஃபோனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே, அடுத்து போயிட்டே இருப்பீங்க. டிராவல் போனால் டிராவல் போயிட்டே இருப்பேன். போயிட்டே இருப்பீங்களா? போக வச்சுருங்கிறோம். ஆமாம், அவ்வளோதான். சரி, ஓகே. அடுத்து லக்னாதிபதி 3 முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள். சரிங்க, ஓகே. முயற்சி எடுத்துகிட்டே இருப்பீங்க. ஓகேங்க, சரிங்க, சந்தோஷம். ஐயா அதே மாதிரி தாங்க, முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க. பண்ணிகிட்டே இருப்பேன். பையனும் எங்கேயோ போயிட்டே இருக்கணும்னு விருப்பமாக இருக்கும். பாட்டு கேட்குறது, பாடுறது இதெல்லாம் இன்ட்ரெஸ்டாகவே இருக்குங்க, பிடிக்கும். சரி, ஓகே, அவ்வளோதாங்க. அது கரெக்டாக இருக்கும், அது ஒன்றும் டவுட் கிடையாதுங்க. சொல்லுங்கள். இல்லை, இருக்குங்க, எல்லாமே இருக்குங்க. எல்லாமே இருக்குது. ஓகேங்க சார், ஓகே, சந்தோஷம். சரி, ஏன்னா இது வந்து கேரக்டர்ஸ், இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. கேரக்டர்ஸை உங்களால் மாற்ற முடியாது. அந்த கேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நம்ம கரெக்டாக உணர்வுக்கு மதிப்பளித்து அவங்கள செயல்படுத்த வச்சிங்கன்னா எல்லாத்தையுமே உங்களை ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்குற மாதிரி தான் இது. டாக்டர்கிட்ட போகிற வைத்தியம் மாதிரி தான் இது, மனோ வைத்தியம். சரிங்களா? ஓகே. அடுத்து லக்னாதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பவர்கள், 4ஆம் இடம், உங்கள் லக்னாதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறவங்க அம்மா மேல் அதிக பாசம் வைத்தவர்களாக இருப்பாங்க. ஒன்று, அம்மா மாதிரியே அவங்க ஜாடை இருக்கும், அல்லது அம்மா மாதிரியே குணாதிசயம் இருக்கும் லக்னாதிபதி 4 இருக்கிறவங்களுக்கு. இது ஒன்று, ஏதாச்சும் ஒன்று. இடத்து மேலே, வீட்டு மேலே, வண்டி வாகனத்து மேலே ரொம்ப ஒரு அக்கறை இருக்கும். இதை வாங்கலாம், அதை வாங்கலாம், இடம் வாங்கலாம், வண்டி வாங்கினது ஓட்டலாம், அந்த மாதிரி விஷயம் இருக்கும். முக்கியமாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு முக்கியத்துவம் நிறையா இருக்கும். ட்ரெஸ் இப்படி போட்டுக்கணும், அப்படி போட்டுக்கணும், நீட்டாக இருக்கணும். ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைப்பாங்க. புரியுதுங்களா? நமக்கு எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுளாக கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து அவங்கள்ட்ட இருக்கும். இந்த 4 கேட்டகரிஸில் ஒரு கேட்டகரிக்குள்ளே அவங்க இருப்பாங்க. அவங்க எந்த கேட்டகரியில் இருக்காங்க நீ யாராச்சும் வந்தாங்கன்னா சொல்லலாம். லக்னாதிபதி யாருக்கெல்லாம் 4ஆம் இடத்தில் இருக்குது, அது நடக்குது நடக்காது 2 விஷயம். பிரிய இருக்கா இல்லையா? யாராச்சும் லக்னாதிபதி 4 இருக்குதுங்களா? தம்பி உனக்கு 4 இல்லையா? உனக்கு 4 இல்லையா? அவனுக்கு எதுவும் தெரியல, முழிக்கிறான். சரி சரி. லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பவர்கள், லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பவர்கள் குழந்தைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஒன்று, இல்லைன்னா எப்போ பாரு ஏதோ ஒரு பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அந்த ஒரு பிளானிங்ஸ் அப்படிங்கிற மைண்டில் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். 2, 3வது விஷயம், சினிமாவுக்கு போகணும் அல்லது ஏதாச்சும் என்டர்டெயின்மெண்ட் வெளியே போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். தியானம், ஆன்மீகம் சொல்லலாம், ஒரு தியானம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறையா இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு ஜோதிடத்தின் மேலே மிக அதிகமான ஆர்வம் இருக்கும். இதெல்லாம் லக்னாதிபதி 5இல் இருக்கக்கூடிய குணத்தில் ஏதாவது ஒன்றில் ரொம்ப ஒன்றிணைஞ்சிருப்பாங்க. இதில் யார் இருக்காங்க லக்னாதிபதி 5ல்? யாரும் இல்லையா லக்னாதிபதி 5லங்க? யாருக்கு இல்லைங்களா? சரி, ஓகே, பார்க்குறவங்களுக்கு தெரியும். அடுத்து லக்னாதிபதி 6இல் இருப்பவர்கள் கொடுக்கின்ற வேலையை சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். எப்பொழுதும் வேலை 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 மேலே மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருக்கும். ஒரு சில பேர் லக்னாதிபதி 6ல் இருக்கனால ஒரு சில நேரங்களில் இயற்கையாகவே கிரகம் இழுத்துட்டு போயிடும். ஏதாச்சும் ஒரு கடனோட வாங்கி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், அளவு கடனை வாங்கி பண்ணலாங்கிற எண்ணத்தை தூண்டி விட்டு கடனை வாங்க வச்சிரும். அல்லது எப்பவுமே கடனையே கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு போய் ஏதோ ஒன்று வாங்கி கடன் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அல்லது வேலை மேலே ரொம்ப ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். நீங்கள் என்ன கேட்டுருக்கீங்க? எல்லாம் இருக்கா? அத்தனையும் இருக்குதாங்க. சரி, ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. சரி, ஓகே. அடுத்து லக்னாதிபதி 7இல் இருப்பவர்கள், லக்னாதிபதி 7இல் இருப்பவர்கள் உண்மையான நண்பர்கள், அல்லது நண்பர் கூட அதிகமாக பழக்கவழக்கம் வச்சுருப்பாங்க, அல்லது மனைவி மேலே அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்க. லக்னாதிபதி 7இல் இருக்கிறவங்க மனைவி மேலே அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்க, அல்லது நண்பர்களுடைய இது நிறையா இருக்கும். எப்பவுமே லக்னாதிபதி 7 இருக்கிறவங்க இந்த சமுதாயத்துக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அந்த சமுதாயத்தை பற்றி நிகழ்வுகளை பேசுறதுலையும் அதை பற்றி சிந்திக்கிறதுலையும் என்ன அதிகமாக இருக்கும். எப்பவுமே நீதி நேர்மை நியாயத்தோட இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க லக்னாதிபதி 7ல் இருக்கிறவங்க. இதெல்லாம் யார் இருக்கீங்க லக்னாதிபதி 7ல்? ஐயா, எதுக்கே வருது உங்களுக்கு? எல்லாமே இருக்கு. ஓகே, உங்களுக்குங்கய்யா எல்லாமே இருக்கா? உங்களுக்குங்கய்யா நீதி நேர்மை நியாயம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஏதோ ஒரு கேட்டகரி பொருந்து வந்துடும். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு. அடுத்து லக்னாதிபதி 8ல் இருக்கிறவங்களுக்கு ஜோதிடத்தின் மீது அதிக ஆர்வம் கொண்டவர்கள் லக்னாதிபதி 8ல் இருக்கிறவங்க. ஆழ்ந்த ஒரு ஆராய்ச்சியை செய்வோர், எதை செஞ்சாலும் ஒரு ஆழ்ந்த ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிறது, எது மறைகலை ஆராய்ச்சிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே நெகட்டிவாக பேசுறது தான் பிடிக்கும். நாம் ஒன்று சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்க, ஏன்பா 4 4 8 தானே, இல்லை 4 4 9 வாங்க.
4 நாள் 8னா 4 நாள் 9ம்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரிஸ் எப்பவுமே வந்து எதிர்மறையாக சொல்லக்கூடிய சொற்கள் எதிர்மறை. அவங்கள பொறுத்தவரை நீ எப்படி அவங்களை திருத்தணும் தெரியுங்களா? ஏன்னா ஒருத்தர் அதை எப்படி கொண்டுட்டு வர்றது கண்ட்ரோலுக்கு அப்படின்னா, ஒரு பையன் இருக்கிறான், தம்பி இதை செய்கிறா தம்பி அப்படின்னா செய்ய மாட்டான். இதெல்லாம் உன்னால செய்யவே முடியாதா போடா அப்படி போனால் அதை செஞ்சு வச்சுருப்பான். புரியுதுங்களா? அந்த கேட்டகரி கேரக்டர்ஸை வந்து எப்படி அவங்க சுமத்து கொண்டு உன்னால் முடியவே முடியாதனா அவன் முடிச்சு காட்டுவான். நீயே தம்பி செய்யடா செய்யடா காலையில் வந்துக்கிட்டு காலை எந்திரிச்சு போயிட்டு இப்போ தம்பி படி தம்பின்னா அவன் புக்கையே தொட மாட்டான். உன்னெல்லாம் வாழ்க்கையில் படிக்கவே முடியாதா, உன்னெல்லாம் முன்னேறவே முடியாது, நீ தருதலையை தாண்டா போவேன் அப்படின்னு சொன்னோம்னா அவன் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ லக்னாதிபதி 8ல் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் அதில் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், சமாளிக்க முடியும். சரிங்களா? சரி, அடுத்த சரிங்க, சரி விடுங்க, அது எதில் ஒன்று ஆர்வம் இருக்குது விட்டுறீங்க சொல்லிட்டீங்களா அப்படியாவே. லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பவர்கள், லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அப்பா மேலே பாசம் இருக்கும். அப்பா மாதிரியே இருப்பாங்க, அப்பா கேரக்டர்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். லாங் ட்ராவல் போக ஆசைப்படுவாங்க, கோவில் குளத்துக்கு நிறைய போகணும்னு ஆசைப்படுவாங்க, தான தர்மங்கள் நிறையா செய்யணுங்கிற ஆசைப்படுவாங்க. அடுத்தவங்களுக்கு எப்பவுமே ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, யாருக்கா ஏதோ ஒரு புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குணம். யாருக்கெல்லாம் லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கு? எல்லாமே கரெக்டாக இருக்குங்களா? அவ்வளோதான். சரி, எல்லாம் கரெக்டாக இருந்தால் சரி, கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஜோதிடம் தானே, வேற எங்கே போக போதும். அடுத்து லக்னாதிபதி 10ல் இருப்பவர்கள் எப்பவுமே தொழில் வேலை மேலே சிந்தனை. எப்பவுமே வேலை என்ன, தொழில் என்ன, அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம், வேலை, அந்த தன்னுடைய ஜீவனத்து மேலே எப்பவுமே சிந்தனை இருக்கும். கர்மா எப்படி, நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கு பிறந்தோம், அந்த கர்மாவை பற்றி சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து லக்னாதிபதி 10ல் இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். யாரும் லக்னாதிபதி 10ல் இருக்குதுங்க? கை தூக்குறான். அவனுக்கு லக்னாதிபதி 10லையாங்க? இப்பயே தெரிஞ்சு பழகிட்டானா? சரி, ஓகே. இப்போவே தொழில் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்கானா? ஓடுவான். சரி, ஓகே. அது இப்போவே கர்மா பற்றி தெரிஞ்சுக்க வந்துட்டான் பாருங்க. ஜோதிடத்துறைக்கு இப்போவே மாதம் மீட்டிங் வந்துடுறான். 5 வயசு, எத்தனாவது, 6வது படிக்கிறான், 7ஆவதுங்களா? 7ஆவது படிக்கும் போதே கர்மாவை பற்றி தெரிஞ்சிருக்கு, மாதம் வந்துடுறான். அப்போ கண்டிப்பாக ஃபியூச்சர் கர்மாவை பற்றியே தான் படிப்பான். அதான் லக்னாதிபதி அதான் செய்ய வைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து லக்னாதிபதி 11ஆம் இடத்தில், லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே சேமிக்க வேண்டும். லாபம் எதை செஞ்சாலும் அந்த லாப எண்ணம் வேணும். அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கும், அதாவது இதை செஞ்சால் லாபம் கிடைக்குமான அந்த லாப நோக்கம் இருக்கும். சேமிப்பு அல்லது ஒரு விஷயத்தை சேமிக்கணும்னு நினைப்பாங்க. அது நினைக்க முடியுதோ முடிக்க முடியுதோ முடியலையோ அது ரெண்டாவது விஷயம். முடியாது ரெண்டாவது விஷயம். அவங்க அதை நினைப்பாங்க, அதை நோக்கி ஓடுவாங்க. செல்ல பிராணிகள் மேலே பாசம் இருக்கும். அடிமை நாய்கள், விலங்கு, அந்த மாதிரி மேலே பாசம் வந்து நிறையா இருக்கும். உண்டியில் பணம் சேர்த்துற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து தொழில் ரீதியான நண்பர்களுடைய வட்டாரம் கொஞ்சம் விரிவாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இந்த 4 கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரியில் அவங்க இருப்பாங்க. லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பவங்க யாருக்கு இருக்குது? லக்னாதிபதி 11 ஐயா, என்னோடது வந்து லக்னாதிபதி 11ல் இருக்காருங்க. நான் வந்து லாப நோக்கத்தோடு, அதாவது வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் யாராவது ஒருத்தர் லாபம் அடையணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பேன். செல்ல பிராணி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நட்பு தொழில் வட்டாரத்தில் ரொம்ப அதிகங்க. சேமிப்பு மேலே ரொம்ப அக்கறை உண்டு. நானே சேமிப்பு முகவராகவும் இருக்கேன். நன்றிங்க. ஓகே, நன்றிங்க. அடுத்து லக்னாதிபதி 12ல் இருப்பவங்க, இவங்க தான் சரி எப்போ பாரு நல்லா தூங்கணும். லக்னாதிபதி 12 இருக்கிறவங்களுக்கு எப்போ பாரு நல்லா தூங்கி எழுந்திருக்கணும். தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆக அடுத்த நாள் வேலை பார்க்க மாட்டாங்க, இல்லை திட்டுவாங்க. அப்போ ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா சண்டை போட்டே இருப்பாங்க காலையில் எழுந்திரிச்சு. அதனால் நைட் 10 மணிக்கு படுத்து தூங்க போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தூங்க விட்டுறணும். அதே மாதிரி தான் பெண்கள் அப்படி தான். ஆண்கள் தூங்க போகிறாங்கன்னு சொன்னால் தூங்க விட்டுறணும். லக்னாதிபதி பண்ணிருக்கிறவங்க தூங்க விட்டுறணும். அதே மாதிரி அந்த உத்தர நாள் இந்த மாதிரி சொன்ன இல்லைங்களா, அந்த கேட்டகரிஸ் எல்லாமே அப்படி தான். தூங்க விட்டுறணும். தூக்கத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்னாங்கனாவே அவங்களால அடுத்த நாள் வேலை சரியாக பார்க்க முடியாது. டென்ஷன் தேவை. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தூக்கம் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் ஒர்க்கே ஆகாது, மைண்டே ஒர்க் ஆகாது. அது ஜோதிடராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மைண்டே ஒர்க் ஆகாது. அப்போவே பார்த்தா ஒரு அடுத்த விஷயம் சொல்கிறக்கே உங்களுக்கு மனசு வராது. அப்போ லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், பயணத்தை அதிகமாக விரும்புபவர்கள், நல்ல செருப்பு வாங்கி போடணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள். நிறைய பெண்களை செருப்புக்கு ட்ராக் வச்சுருப்பாங்க. வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுவாங்க. பயணத்தில் ரொம்ப ஆசை வாக்கிற வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இதெல்லாமே வந்து லக்னாதிபதி 12ல் இருக்கவங்களுக்கு ஒரு உயிர் குணமாக இருக்கும். யாரும் லக்னாதிபதி 12 இருக்கு உங்களுக்கு என்ன சார் ஜாஸ்தி? என்னங்க? எல்லாமே இருக்குது, அவ்வளோதான்.
ஓகேங்களா? அப்போ கேரக்டர்ஸ் அவ்வளோதான், ஒரு மனிதனுடைய கேரக்டர்ஸ் அவ்வளோதான். இந்த சொன்ன பாயிண்ட்டுக்குள்ள தான் உங்களோட கேரக்டர் இருக்கு. லக்னாதிபதியை வச்சும் இந்த நட்சத்திர பாதங்களை வச்சும் கேரக்டர் முடிவு பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சமானதை நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே போதும். அவங்களுக்கு அது செஞ்சு கொடுக்கலாம், என்கரேஜ் பண்ணாவே போதும். கண்டிப்பாக அவங்க வந்து 100% என்ன ஆவாங்க, ஓரளவுக்கு. இது வந்து சைக்கலாஜிக்கல் ஒரு தீர்வுன்னு வச்சுக்கோங்க. ஜோதிடத்தை நம்ம பரிகாரம் சொல்ல அவங்கள முதல்ல சரியாக்கணும் இல்லையா, சைக்காலஜிக்கலாக சரியாக்கணும் இல்லையா. அப்போ ஒரு மனிதனை அதுவும் மன ரீதியாகவோ அல்லது என்ன சொல்ல மைண்ட் அப்செட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நீக்குவதற்கு அந்த விஷயத்தை இப்போ நான் சொன்ன இல்லைங்களா, இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணலாங்க, அவங்களுக்கு நீங்கள் பூஸ்டப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் நல்ல நிலைக்கு வருவார்கள். அவங்க வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி ஒரு விஷயத்தை நல்லபடியாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கனாவே வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றி கிடைக்கும். ஸோ அனைவரும், ஆனால் நான் சொன்ன சூட்சம் வந்து எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, நேரில் வந்தவங்க எல்லாமே ஏற்றுக்கிட்டீங்க. ஏற்றுத்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இது ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். ஓகேங்களா? அதனால் வந்து நான் சொன்ன விஷயங்களை எல்லாருமே பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நலமாகும். அனைவருடைய வாழ்க்கையும் நலமாக வேண்டும், வளமாக வேண்டும். அனைவரும் அனைத்து செல்வமும் கிடைக்கப்பெற்று பூரண நலத்துடன் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.